கர்த்தருக்கு சூத்திரம். இன்றைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருமே ஹாப்பியாக இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, இந்த இன்னைக்கான தேவ வசனத்தை பார்க்கலாம். இன்றைக்கி பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். தேவன் நமக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன கவலையாக இருக்கட்டும், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் உண்மையான சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு சந்தோஷம், கர்த்தருக்குள் சந்தோஷம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, நம்ம எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம், எதை நினச்சும் வருத்தப்பட மாட்டோம். நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருப்போம். ஸோ கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். எந்த கவலையுமே அந்த பாரத்தை கர்த்தர் மேலே வச்சுடுங்க. நீங்கள் அதை குறித்து வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளையும் தந்த உமது அருமையான கிருபைக்காக நன்றி இயேசுப்பா. இந்த நாளையும் ஆண்டவரே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று உமது வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எல்லாருமே எந்த ஒரு கவலையை குறித்தும், எந்த ஒரு காரியத்தை கொடுத்தும் நாங்கள் கவலைப்படாதபடிக்கு உங்களுக்குள்ளே நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க எங்களுக்கு அந்த ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களை உங்களுக்குள் சந்தோஷமாக வச்சுருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஏசப்பா, உமக்குள் சந்தோஷமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, எதை குறித்தும் வருத்தப்படாதபடிக்கு எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீர், நீர் பார்த்து கொள்வீர் என்ற நம்பிக்கையோட ஆண்டவரே எல்லோரும் சந்தோஷமாக இருக்க நீர் தாமே உதவி செய்ய வேண்டும் ஏசப்பா. அப்படி நீர் செய்கிற உமது அன்பான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.